சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம். நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை $1 trillion அளவுக்கு எப்படி முன்னேற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை பெரு நகரங்களில் மாத்திரம் ஏற்படுத்தினா சரியா இருக்காது. அந்த வளர்ச்சி எல்லா மாவட்டங்களுக்கும் போய் சேரணும். அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியா இருக்கணும். அப்படிப்பட்ட வளர்ச்சி ஏற்படுத்தினா மாத்திரம்தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த ஊர்லயே வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்கு அந்த வர சம்பளத்தை அவங்க அந்த ஊர்லயே செலவு பண்ணுவாங்க. அப்படி செலவு பண்ணும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தொழில்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எக்கானமி வளரும். அப்படிப்பட்ட வளர்ச்சி தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான இன்க்ளூசிவான வளர்ச்சி. இவங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நகரத்தை நோக்கி வரக்கூடிய தன்மை குறையும். அப்படிப்பட்ட விஷயங்களோட தான் உங்களோட சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த எபிசோட்ல நாம பார்க்கக்கூடிய மாவட்டம் திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தோடைய வளங்களை, வாய்ப்புகளை எப்படி மாத்தலாம்னு பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய மாவட்டங்கள்ல ஒண்ணு திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம் அதனுடைய பெருமைகள்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய வளங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான வளம் என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நிறைய விளைபொருட்கள் வருது. அங்கிருந்து ஏற்றுமதி ஆகுது, எக்ஸ்போர்ட்டும் ஆகுது. டொமஸ்டிக்காவும் பல மாவட்டங்களுக்கும் பல மாநிலங்களுக்குமே கூட அங்கேருந்து ஏற்றுமதி பண்றாங்க. இன்ஃபேக்ட் திருச்சி மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே 3வது பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் தமிழ்நாடு. ஸோ அங்க என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு பிளாஸ்ட் ஃப்ரீசிங் காம்ப்ளெக்ஸ், அதாவது மிகப்பெரிய ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஃபார் பிளாஸ்ட் ஃப்ரீசிங் ஏற்படுத்தணும். பிளாஸ்ட் ஃப்ரீசிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளைபொருட்களை ஏற்றுமதி பண்றதுக்கு பதப்படுத்தணும். அது பதப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி தான் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசிங் டெக்னாலஜி. அது கிட்டத்தட்ட -40 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு அந்த விளைபொருட்களை ஃப்ரீஸ் பண்ணிடும். அப்படின்னா என்னன்னா, ஸ்லோ ப்ராசஸிங் கிடையாது. அந்த ஃப்ரீசர் வழியா கொடுத்தீங்கன்னா கண் இமைக்கிற நேரத்துக்குள்ளார ஃபியூ மினிட்ஸ் அப்படின்றதுக்குள்ளார உங்களுக்கு -40 டிகிரிஸ்க்கு போயிடுச்சுன்னா அதுல பாக்டீரியாலாம் வளர முடியாது. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம அப்படியே இருக்கும். ஃப்ளேவர் மாறாது, டெக்ஸ்சர் மாறாது, கலர் மாறாது, மாய்ஸ்சர் கண்டென்ட் மாறாது. நியூட்ரியன்ஸோட கெப்பாசிட்டி, குறிப்பா புரோட்டீனு, விட்டமின், மினரல், கிறிஸ்டலைசேஷன், இந்த மாதிரி எந்த விதமான பாதிப்புமே இருக்காது. அப்படி பண்ணும் பொழுது மிகப்பெரிய லெவல்ல அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அதோட கூட அந்த பிளாஸ்ட் ஃப்ரீசிங்கை ரெண்டல் முறையில எடுத்து பயன்படுத்திக்கலாம். அங்க ஸ்டோரேஜ் ஏற்படுத்தலாம். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அது ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரியே, ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரியே மாத்தலாம். பிரத்யேகமான ஸ்டோரேஜ் கோடவுன்ஸ் கட்டி கொடுக்கலாம். இப்படி விஷயங்களை பண்ணோம்னா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஃப்ரீசிங் அண்ட் ஸ்டோரேஜ் காம்ப்ளெக்ஸ் உருவாக்க முடிச்சிச்சுன்னா மிகப்பெரிய லெவல்ல அங்க ஒரு எக்கனாமிக் பூமை, அதே சமயத்துல விவசாயிகளுக்கு உண்டான வருமானத்தை, பொருட்கள் வீணா போகாத விஷயத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைகோபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 700 ஏக்கர்ல தக்காளி பயிரிடப்படுறாங்க. அந்த 700 ஏக்கர்ல இருந்து 10,000 டன் தக்காளி வளருது. ஆனா என்ன, தக்காளி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் குறிப்பா சொல்ல வேண்டியதில்லை. தக்காளி என்ன, சீக்கிரமா அழுவி போகக்கூடிய பொருள். ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப கம்மி. திடீர்னு 10 ரூபாய்க்கு வைக்கும், திடீர்னு 100 ரூபாய்க்கு வைக்கும். விவசாயிகளுக்கு அதனால ப்ரெடிக்டபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை சேஃபான ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து ஒரு ஜெல், சப்ளிமெண்ட் ஜெல் தயாரிக்க முடியும். லைகோபீன் அப்படின்னு பேரு. ஸ்கிரீன்ல ஒரு டேப்லெட் மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்களா, லைகோபீன். அந்த லைகோபீன் சப்ளிமெண்ட் அந்த தக்காளியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இது யூஎஸோட FDA அப்ரூவ்டு ப்ராடக்ட். ஆக்சுவலா இதை நம்ம இப்படிப்பட்ட ஒரு பயோஃபார்மா ப்ராடக்டை நம்மளால அங்க திருச்சியில நிறுவ முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்டரியை நிறுவ முடியும். இந்த லைகோபீன் கலரிங் ஏஜென்ட்டா கூட இதை பயன்படுத்தலாம். இந்த ஒரு சப்ளிமெண்ட் ஒரு மிகப்பெரிய அழகு சாதன பொருட்கள்லையும் பயன்படுத்தலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இதுல இருக்கு. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த விளைச்சல்ல வெறும் ஒரு 100 டன் அளவுக்கு கொள்முதல் செஞ்சு இதை ஒரு MSME பிசினஸா உருவாக்க முடியும். லைகோபீன் சப்ளிமெண்ட்ஸ் 10 மில்லிகிராமோட 100 நம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த டேப்லெட் சந்தையில 1200 ரூபாய் அளவுக்கு விற்க முடியும். இதன் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பிசினஸை இங்க உருவாக்க முடியும். தக்காளிக்கு அடுத்ததா திருச்சியில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை. வெற்றிலை நாம
எல்லாமே எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், 400 ஏக்கர்ல வெற்றிலை திருச்சி மாவட்டத்துல வளருது. கிட்டத்தட்ட 800 டன் அளவுக்கு வெற்றிலை வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கு. இதை வந்து நம்ம நார்மலா வெற்றிலையோட சேர்ந்து பாக்கு புகையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லது கிடையாது. பல விஷயமான உடல்நிலை கேடுகள் உருவாகுது. ஆனா இந்த விஷயங்கள்ல எல்லாம் எதுவுமே வராத மாதிரி, அதே சமயத்துல உடம்புக்கு ஹெல்த்துக்கு பாசிட்டிவா எக்கனாமிக் பெனிஃபிட் உள்ள ஒரு சில ஐடியாஸை உங்கள்கிட்ட சொல்ல போறோம். முதல் ஐடியா வந்து மவுத் வாஷ், வெற்றிலை பேஸ் கொண்ட ஒரு மவுத் வாஷ். அப்புறம் வந்து டூத் பேஸ்ட் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்று வந்து பீட்டில் லீவ்ஸ் மவுத் வாஷ். மவுத் வாஷ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ என்னன்னா, பெரும்பாலும் அந்த மவுத் வாஷ் வந்து கெமிக்கல் பேஸ்டா தான் இருக்கு. ஆனா வெற்றிலையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு தெரியும் நமக்கு. அந்த மருத்துவ குணங்களை பயன்படுத்தி ஓரல் ஹெல்த்துக்கு இந்த மவுத் வாஷை நம்ம தயாரிக்கலாம். அது எப்படி தயாரிக்கிறதுனா, 1 கிலோ வெற்றிலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 லிட்டர் தண்ணீர் சேர்த்து அரைச்சி வடிகட்டினீங்கன்னா வெற்றிலை எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா 1:5 என்ற முறையில மற்ற சில விஷயங்களை சேர்க்கணும். அது நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா எங்களுக்கு மெயில் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்புறோம். அந்த விஷயங்களை சேர்த்தோம்னா மவுத் வாஷ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். முதற்கட்டமா கிட்டத்தட்ட 1 டன் வெற்றிலையை மாத்திரம் எடுத்து ஒரு பைலட் ப்ராஜெக்டா இதை பண்ணலாம். 500 ml கொண்ட இந்த வெற்றிலை மவுத் வாஷ் கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தலாம். ஏன்னா ஃபுல்லா ஆர்கானிக் நான் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு பிசினஸை நம்மளால உருவாக்க முடியும். இதுக்கு அடுத்துதான் நம்ம பார்க்க போறது வந்து டூத் பேஸ்ட் டேப்லெட். இது என்னோட டூத் பேஸ்ட் டேப்லெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டூத் பேஸ்ட் எப்பயுமே நம்ம எப்படி வச்சிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டியூப்ல இருக்கும். அது வந்து இது டேப்லெட் வடிவில் இப்போ டூத் பேஸ்ட் வந்துருச்சு. இப்போ இது ஹோட்டல் எல்லாம் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து முழு டூத் பேஸ்ட் கொடுத்தா 2 தடவை யூஸ் பண்ணிட்டு மீதி டூத் பேஸ்ட் எல்லாம் வேஸ்டா போயிடுது. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு டேப்லெட் கொடுக்கலாம். அந்த டேப்லெட்டை வந்து அவங்க தண்ணியில நினைச்சு யூஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டூத் பேஸ்டா மாறிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஐடியா தான் இந்த டூத் பேஸ்ட் டேப்லெட். வீட்லயும் இது பயன்படுத்தலாம், ஹோட்டல்ல பயன்படுத்தலாம், டிராவல் பண்ணும்போது பயன்படுத்தலாம். குறிப்பா நீங்க ஏர்போர்ட்ல போறீங்கன்னா லிக்விட் ஐட்டம்ஸ், ஜெல் ஐட்டம்ஸ்லாம் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் இந்த டூத் பேஸ்ட் டேப்லெட்ஸை நம்ம யூஸ் படுத்த முடியும். இது ஏன் வந்து வெற்றிலை இதுக்கு ஒரு மிகப்பெரிய இன்புட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாவிகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் சேர்மம் வந்து இதுல இருக்கு. அது வந்து பற்களையும் ஈறுகளையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். அதே சமயத்துல பாக்டீரியாக்கள் உருவாக்கக்கூடிய இந்த துர்நாற்றத்தை உங்களுக்கு வராம பண்ணும். அதே சமயத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா வீக்கம் இருக்கு இல்லையா, அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள் இதுல நிறைய இருக்கு. இதை மிக்ஸ் பண்ணும். அது நேச்சுரலா உங்களுக்கு வெற்றிலை இலையில இருக்கு. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இது ஒரு பிராண்ட் நம்ம உருவாக்கலாம். அப்படி உருவாக்கணும்னா டூத் பேஸ்ட் டேப்லெட் 60 நம்பர் கொண்ட ஒரு பாட்டில் வந்து 200 ரூபாய்க்கு விற்க முடியும். இது மூலியமா பல கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு பிசினஸை, எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியை திருச்சி மாவட்டத்தில் நம்மளால உருவாக்க முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து ஜிபே லாண்ட்ரி. அது என்ன ஜிபே லாண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிபே வழியா ஒரு லாண்ட்ரி மெஷின்ஸை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத, ஆப்ரேட் பண்றது, உருவாக்குறது அப்படிங்கறது பத்தி பார்க்க போறோம். இதுக்கு வந்து நீட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையை அடுத்து கல்வி நிறுவனங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சி மாவட்டம். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1,50,000 மாணவர்கள் அங்க கல்வி பயில்றாங்க. பெரும்பாலும் கல்லூரி மாணவர்கள் தான் இருக்காங்க. சிலர் மட்டுமே கல்லூரி விடுதிகளில் தங்கி படிக்கிறாங்க. பலர் வந்து கல்லூரி விடுதிக்கு வெளியில தங்கி படிக்கிறாங்க. அப்ப வெளியில தங்கி படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள்ல வீட்டு வசதி ஒண்ணு, 2வது வந்து சாப்பாடு, 3வது வந்து துணிமணி வந்து துவைச்சு அதை அயன் பண்ணி கரெக்டா போடுறது. இந்த பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு தீர்வு வேணும்னா ஒரு லாண்ட்ரி சென்டரை உருவாக்கலாம். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லாண்ட்ரி சென்டர் உருவாக்கலாம். இந்த லாண்ட்ரி சென்டர் வந்து அமெரிக்காலலாம் பாத்தீங்கன்னா காயின் ஆப்ரேட்டட் லாண்ட்ரியா இருக்கும். அதாவது நீங்க வந்து அமெரிக்கன் காயின்ஸ் எடுத்துட்டு போய் போட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த லாண்ட்ரி ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து காயின்லாம் நாமளே யூஸ் பண்றது இல்லை, நம்மளாம் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு போயிட்டதுனால ஜிபே வச்சுக்கலாம். ஒவ்வொரு லாண்ட்ரி மெஷினும் ஒரு வாஷர், ஒரு ட்ரையர் இருக்கும். அந்த வாஷருக்கும் ட்ரையருக்கும் ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR கோட்ல வந்து நீங்க உங்க ஜிபே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டு நீங்க வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த 1.5 லட்சம் பேர் இருக்கக்கூடிய அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். இந்த ஐடியாவை அங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், எம்எஸ்எம்இ நண்பர்கள் எடுத்து பண்ணலாம். மிகப்பெரிய வாய்ப்பு இதுல இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து திருச்சி மாவட்டத்துல விளையிற வாழைப்பழத்தை பற்றி தான். கிட்டத்தட்ட 21,000 ஏக்கர்ல வாழை அங்க பயிரிடப்படுது.
ஆனா வாழை வந்து எல்லா பார்ட்டுமே அதுல பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா பயன்படுத்தாத ஒரு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழை நார் தான். அந்த வாழையோட அந்த மேல இருக்கக்கூடிய பட்டை, அதுல இருந்து வரக்கூடிய நார், அதை யூஸ் பண்ணி அலங்கார விளக்குகள் நம்மளால தயாரிக்க முடியும். அஃப்கோர்ஸ் அதை வீட்டில் பயன்படுத்தலாம், அலுவலகங்களில் பயன்படுத்தலாம், ஷாப்பிங் சென்டரில் பயன்படுத்தலாம், நட்சத்திர விடுதிகளில் பயன்படுத்தலாம், கஃபேஸில் பயன்படுத்தலாம், இப்படி பல விஷயங்களில் பயன்படுத்தலாம். இந்த இடத்துலலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போது வந்து பிளாஸ்டிக், அதாவது நெகிழியில வந்து தயாரிக்கப்பட்ட அலங்கார விளக்குகளை பயன்படுத்துறாங்க. அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கெடுதலை ஏற்படுத்துது. அதுக்கு மாற்றா இந்த வாழை நாரை நம்மளால பயன்படுத்த முடியும். இதை பயன்படுத்தினா இது உள்ளூர் மட்டுமின்றி அது ஆர்கானிக்கா இருக்கிறதுனால இது இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். இதை வந்து சிறிய லெவலில் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு கான்செப்டை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு டிமாண்ட் உருவானதுக்கு அப்புறம் அது பெரிய லெவலில் பண்ணலாம். இந்த சிறிய லெவலில் ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரியா பண்ணாலே சில கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் ஈற்றக்கூடிய ஒரு பிசினஸை நம்மளால உருவாக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வயதானவர்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்டை பத்தி பார்க்க போறோம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரொம்ப வயசாயிடுச்சுன்னா டிமென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி அதிகமா வருது. அதற்கு முக்கியமான மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி சரியா குடிக்காதனாலதான். அதனால இளைஞர்களாகிய நீங்க இப்பல இருந்து தண்ணி ஒழுங்கா குடிக்க ஆரம்பிங்க. பட் வயசானவங்களுக்கு வந்து இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டெய்லி 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஆனா அதை 2 லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னா குடிக்க மாட்டாங்க. அது தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதுவா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்டர் ஜெல்லி டிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை உருவாக்கலாம். இந்த ஜெல்லி டிராப்ஸ்னா பார்க்கறதுக்கு ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்கும், கலர் கலரா இருக்கும், லைட்டா ஸ்வீட் இருக்கும், மேலோட மாத்திரம். ஆனா உள்ளுக்குள்ளார ஃபுல்லா தண்ணி இருக்கும். அது தள்ளி இருக்கிறதுனால அதை எடுத்து சாப்பிடும் பொழுது அதை வந்து நேச்சுரலாக எல்லாருக்கும் அது இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கும். அதில் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, கொஞ்சம் சர்க்கரை இருக்குது, அதே மாதிரி ஜெல்லிங் ஏஜென்ட் இருக்குது. இதை வந்து மிகப்பெரிய அளவில் விரும்பி சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து ஆர்கானிக் ஃப்ளேவர்ஸும் கலரும் சேர்க்கும் பொழுது இது வந்து ஈஸியா எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதுக்கு வகையா போகும். குறிப்பா குழந்தைகள் கூட இது சின்ன வயசுல இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அவங்க தண்ணி சாப்பிடாத பிரச்சனை சரியாயிடும். அதே சமயத்துல இது வந்து சுகர் வந்து கேர்ஃபுல்லா போடணும், இல்லைன்னா அது சுகர் ப்ராப்ளம் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டை உருவாக்கணும். இது மேற்கத்திய நாடுகள்ல மிக பிரபலமான ப்ராடக்ட். அது நம்ம இந்தியாவில் நம்ம தயார் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாம். அதாவது ஒரு ஜார் ஜெல்லி டிராப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கக்கூடியது. இது வந்து கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு அளவு கூட கொண்டு போய் விற்க முடியும். இது வந்து ஒரு ஹை எண்ட் ப்ராடக்ட். இது வந்து ஒரு சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் இல்லை, கொஞ்சம் லக்ஸரி ப்ராடக்ட். அதனால வந்து மேட்டுக்குடியினர் வாங்குறதுக்கு அது மூலியமா மிகப்பெரிய சந்தை வளத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஜெல்லி டிராப்ஸ் மிட்டாய். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு கார்ன் பேஸ்டு ப்ராடக்ட். திருச்சியில பாத்தீங்கன்னா சுமார் 40,000 ஏக்கர்ல வந்து மக்காச்சோளம் பயிரிடப்படுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஆண்டுக்கு 1 லட்சம் டன், இந்த 40,000 ஏக்கர்ல இருந்து 1 லட்சம் டன் விளைச்சல் கிடைக்கிறது. இந்த மக்காச்சோளத்தை வச்சு என்ன சொல்ல போறோம்னா மெட்டல் பாப்கார்ன் கிட் அப்படி தயாரிக்க போறோம். இந்த மெட்டல் பாப்கார்ன் கிட் அப்படிங்கிறது ஜப்பான், சவுத் கொரியா, சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பிரபலமான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப அதிகமா விற்கக்கூடியது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெட்டல் பாக்ஸ்குள்ளார இந்த பாப்கார்னை வந்து கிட் பண்ணி விட்டுருவாங்க. அதை நீங்க டைரக்டா இப்போ வந்து நார்மலா இருக்கிற பாப்கார்ன்ல நீங்க மைக்ரோவேவ் ஓவன்ல வைக்கணும், அப்பதான் வந்து அது ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு மைக்ரோவேவ் ஓவன் இல்லைன்னா, சில பேருக்கு மைக்ரோவேவ் ஓவன் வச்சாலே கூட அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அது வந்து பொருளை வந்து வேற விதமா கெடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது சில பேர் வந்து மைக்ரோவேவ் பண்ண பொருளை சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தீர்வா இந்த மெட்டல் பாப்கார்ன் கிட் ஒர்க் ஆகும். இதை டைரக்டா நீங்க அடுப்புல கொண்டு போய் வச்சீங்கன்னா உள்ள இருக்கிற பாப்கார்ன் தானா வெடிச்சு சுவையான பாப்கார்ன் உங்களுக்கு ரெடி ஆயிடும். இந்த எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து இதுக்கு உண்டான செயல்முறைகள் எல்லாமே நாங்கள் எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இது வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் நம்ம இருக்கு இல்லைன்னா 2 மினிட் நூடுல்ஸ் சொல்கிறோம், அதை விட இதை தயாரிக்கிறது ரொம்ப எளிமையானது. டைரெக்டாக அந்த மெட்டல் கிட்ட எடுத்து அடுப்பில் வச்சிங்கன்னா கடகடன்னு உங்களுக்கு பாப்கார்ன் ரெடி ஆகிடும். ஒரு மெட்டல் பாப்கார்ன் கிட் வந்து 50 ரூபாய்க்கு வைக்கலாம். இதிலிருந்து ஒரு பல கோடி ரூபாய்க்கு உண்டான எம்எஸ்எம்இ பிஸ்னஸை நம்மளால திருச்சி மாவட்டத்தில் உருவாக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஹாரி பாட்டர் தீம்டு ரெஸ்டாரண்ட். திருச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் வளர்ந்த நகரம். ஒரு நகரத்துக்கு வந்து சிறப்பு சேர்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேலை வாய்ப்பு வசதிகள் அதிகமாக இருக்கணும். 2வது வந்து ஸ்கூல் விஷயங்கள் அதிகமாக இருக்கணும். 3வது வந்து ஹெல்த் கேர், அதாவது ஹாஸ்பிட்டல், அந்த வசதிகள் நிறையா இருக்கணும். அப்புறம் 4வதா வந்து லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிரான்ஸ்போர்ட் வசதிகள் அதெல்லாம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமான விஷயம், எல்லாரும் மறந்து விடக்கூடிய விஷயம் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட்
எந்த நகரத்துல அதிகமா இருக்கோ அந்த நகரத்தை நோக்கி மக்கள் ஆட்டோமேட்டிக்கா படையெடுப்பாங்க. அது நம்ம ஜென்ரலா கவனத்துல கொள்றதே இல்லை. சென்னையை விட பெங்களூர்ல அதிகமான மக்கள் போய் சேரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஜென்ரலா எல்லாரும் தவறா நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அங்க வெதர் நல்லா இருக்கு அதனால போறாங்க அப்படின்லாம் இல்லை. ஆனா அங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட் அதிகமா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா கோவால கூட தான் வெதர் ரொம்ப மோசமா இருக்கும். ஹாட்டான கிளைமேட் தான் கோவா. ஏன் எல்லாரும் கோவாக்கு போறாங்கன்னா, அங்க என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட் அதிகமா இருக்கு. வெதர் எவ்வளவு மோசமா இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் எங்க இருக்கோ அதை நோக்கி போவாங்க. என்டர்டெயின்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அதே சமயத்துல வித்தியாசமான ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஹாரி பாட்டர் தீம்டு ரெஸ்டாரண்ட்னு ஒன்று ரெக்கமெண்ட் பண்றோம் திருச்சி மாவட்டத்துக்கு. ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டை நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்குறது வந்து அந்த ஊர் மக்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு அது மிக மிக அதிகமா பயனுள்ளதா இருக்கும். அடுத்த நகரத்தை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். இது வந்து தீம்டு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறதுனால விமான நிலையத்துக்கு அருகில அமைக்கலாம். அதே சமயத்துல ஒரு செயின் மாதிரி மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், தஞ்சை பெரிய கோயில் போன்ற இடங்களை கூட அமைக்கலாம். ஏன்னா அதெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. இது மூலியமா பல லட்சம் ரூபாய் கொண்ட பிசினஸை, பல கோடி ரூபாய் கொண்ட பிசினஸை நம்ம உருவாக்க முடியும். ஏன்னா மாசத்துக்கே பல லட்சம் ரூபாய் அதுல இருந்து வரும், வருஷத்துக்கு பல கோடி ரூபாய் அதுலேருந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு ஹாரி பாட்டர் தீம்டு ரெஸ்டாரண்ட்டை நம்ம திருச்சி மாவட்டத்தில் உருவாக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வெங்காயம். திருச்சி மாவட்டத்தில் 7000 ஏக்கர்ல வெங்காயம் வளருது. ஆண்டுக்கு 1,80,000 டன் வெங்காயம் திருச்சி மாவட்டத்திலேருந்து வளருது. தக்காளி போலவே வெங்காயத்துக்கும் என்ன பிரச்சனைனா, சில சமயத்துல வந்து விலை அதிகமா இருக்கும், சில சமயத்துல விலை ரொம்ப கம்மியா இருக்கும், சில சமயத்துல வெங்காயத்தை விற்க முடியாம குப்பையில கூட தூக்கி போட்டுறாங்க. இதையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு உண்டான சில ஐடியாஸ் தான் இப்ப சொல்ல போறோம். அதுல 2 ஐடியாஸ் சொல்ல போறோம். முதல் ஐடியாஸ் வந்து குவெர்சிட்டின் கம்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா. வெங்காயத்துல வந்து ஒரு வேதிப்பொருள் இருக்கு, அது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கூட. அந்த வேதிப்பொருளோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குவெர்சிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள். இந்த வேதிப்பொருளை வந்து நம்ம வெங்காயத்துல இருந்து பிரித்து எடுக்க முடியும். பிரித்து எடுத்தோம்னா அதை ஒரு ஜெல்லிங் ஏஜென்ட்டோட சேர்த்து அது வந்து ஈஸியா சாப்பிடுற மாதிரி ஒரு கம்மிஸ் ஏற்படுத்தலாம். அந்த கம்மிஸ் வந்து உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும், உள்ள இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைக்கும், இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவை சீரமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி பல மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வெங்காயம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஜெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெங்காயம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த மாத்திரை வடிவுல வெங்காயத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை மாத்திரம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இது வந்து 600 நம்பர் இருக்கக்கூடிய இந்த கம்மிஸ் வந்து 2000 ரூபாய்க்கு விற்க முடியும். இது வந்து ஒரு லக்ஸரி ப்ராடக்ட், ஒரு வாண்ட் ப்ராடக்ட், ஒரு மேட்டுக்குடியினர், ஒரு பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். பட் ஆனா இது விவசாயிகள் இது தயாரிச்சு பணக்காரங்களுக்கு வித்து விவசாயிகளும் பணக்காரர்களா மாறக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இதை வந்து இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்டரியை நம்ம இந்த வெங்காயம் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலே அமைச்சோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் செலவுலாம் ரொம்ப கம்மியா அந்த ப்ராடக்ட் அங்கேயே உருவாக்க முடியும். பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிசினஸை இதுல இருந்து நம்மளால உருவாக்க முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஐடியா ஃபேப்ரிக் டை. இந்த ஃபேப்ரிக் டையும் வெங்காயத்தை பேஸ் பண்ணியே ஏற்படுத்தி இருக்கோம். என்னன்னா வெங்காயத்துல வந்து நம்ம உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வெங்காய தோல் இருக்கும், அந்த தோலை வந்து நம்ம பொசுக்கி அதுல இருந்து வந்து ஒரு நேச்சுரல் டை நம்மளால தயாரிக்க முடியும். ஒரு அழகான ஒரு கலர் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கலர்லாம் வந்து அந்த வெங்காய தோல்ல இருந்து நம்மளால எடுக்க முடியும். அந்த டைல வந்து நம்ம பட்டுக்கு யூஸ் பண்ணலாம், பருத்திக்கு யூஸ் பண்ணலாம், கம்பளிக்கு யூஸ் பண்ணலாம், தோலுக்கு யூஸ் பண்ணலாம். சில சமயத்துல அழகு சணல் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறமூட்டுறதுக்கு இது எல்லாத்துக்குமே தயாரிப்படலாம். இதுல வந்து என்னென்ன வெங்காயத்தோல்ல இருந்து ஒரு லைட் எல்லோ முதல் ஆரஞ்சு வரையிலான நிறங்களை ஈஸியா உருவாக்க முடியும். இதுல வந்து ஹை கான்சென்ட்ரேஷன் லைட் ப்ரௌன் நிறங்களை கூட உருவாக்க முடியும். அதே சமயத்துல இந்த நிறம் அதனோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட நேச்சுரல் டைன்றதுனால 300 ரூபாயில இருந்து 3000 ரூபாய்க்கு வரைக்கும் நம்மளால இதை விற்க முடியும். இது ஒரு சிறிய தொழிற்சாலையா இங்க தொடங்கி அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் இது பெரிய தொழிற்சாலையா மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்டரியை நம்மளால திருச்சி மாவட்டத்துக்குள்ள கொண்டு போக முடியும். அடுத்தது நாம பார்க்கக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்டு குக்கிங் ஆயில்ல இருந்து பயோ லூப்ரிகன்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோலியம் சார் பொருட்கள்ல இருந்து லூப்ரிகண்ட்டை தயாரிக்கிறாங்க, ஓகேங்களா. ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெய், பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட்ல வந்து நிறைய பயன்படுத்தி அந்த எண்ணெய் வந்து தீஞ்ச மாதிரி ஆயிரும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ரீயூஸ் பண்ணாம டைரக்டா பயோ லூப்ரிகன்ட் தயாரிக்க முடியும். அப்படி தயாரிக்க முடியும் போது நமக்கு வந்து அதாவது பொதுமக்களுக்கு வந்து கெட்ட எண்ணெய் போய் சேராது. அதே சமயத்துல வியாபாரிகளுக்கு அவங்க வீணா போன எண்ணெயில இருந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கி வேல்யூபிள் ப்ராடக்டை நம்மளால கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த பயோ லூப்ரிகன்ட்ஸ்.
இதை வந்து ஈஸியா ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் ஆயில்ல இருந்து கொள்முதல் பண்ணி இந்த ப்ராடக்டை உருவாக்க முடியும். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது சூரியகாந்தி இலையிலிருந்து ஹெர்பல் டிங்சர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து அந்த டின்ச்சர் ப்ராடக்ட். இது சூரியகாந்தி இலையிலேருந்து தயாரிக்க முடியும். சூரியகாந்தி சாகுபடி வந்து திருச்சி மாவட்டத்தில் 8000 ஏக்கர்கள் நடக்குது. சூரியகாந்தி விதையை பல விதத்தில் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக அதுலேருந்து நம்ம எண்ணெய் எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். பட் ஆனால் அந்த இலையை என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த இலையில வந்து ஒரு சிறப்பான ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அந்த வேதிப்பொருளோட பேர் வந்து சாப்போனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள். அந்த சாப்போனின் என்ற வேதிப்பொருளை வந்து நம்ம ஹெர்பல் டின்ச்சரா பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தணும்னா அது வந்து காயங்கள்ல ஏற்படக்கூடிய பாக்டீரியா அப்புறம் ஃபங்கஸ் இதெல்லாம் வந்து ஈஸியா தொத்து நோயிலிருந்து ஈஸியா தடுத்துரும். இந்த சிந்தட்டிக் டின்ச்சருக்கு கெமிக்கல் டின்ச்சருக்கு மாற்றா இதை பயன்படுத்த முடியும். இதுல என்ன ஒரு சிறப்புனா, சிந்தட்டிக் டின்ச்சர் நீங்க காயில பார்த்தா ஒரு எரிச்சல் ஏற்படும். இந்த ஹெர்பல் டின்ச்சர்ல அந்த எரிச்சல் அவ்வளவா இருக்காது, மிக குறைந்த அளவே இருக்கும். ஒரு பாட்டில் ஹெர்பல் டின்ச்சர் இதனுடைய இயற்கை குணங்களுக்காக கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு 100 ml பாட்டில் உங்களால் விற்க முடியும். இதுல இருந்து பல லட்சம் ரூபாய்க்கு உண்டான பிசினஸை நீங்க திருச்சி மாவட்டத்தில் ஏற்படுத்தலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இஞ்சி தான். அதுக்கு வந்து பேஸ் ப்ராடக்ட். நம்ம தொடர்ந்து என்ன பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம இஞ்சி தக்காளி வெங்காயம் அப்படின்னு பேசுறதுனால நம்ம ஏதோ அக்ரிகல்ச்சரை பத்தி பேசிட்டு இருக்கோம் நீங்க நினைச்சிடாதீங்க. நாம என்ன பேசுறோம்னா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை இஞ்சியை இஞ்சியா சாப்பிடாம, வெங்காயத்தை வெங்காயமா சாப்பிடாம, தக்காளியை தக்காளியை சாப்பிடாம, அதுல இருந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்கி எப்படி சந்தைப்படுத்துறது, அது ஒரு ஃபேக்டரி உருவாக்குறது எப்படி, அதுல இருந்து ஒரு அதிகப்படியா மதிப்பு கூட்டுறது எப்படி, அதுல இருந்து எப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது எப்படி, இப்படிங்கிறத குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த இஞ்சில இருந்து உருவாகக்கூடிய ஃப்ரெஷ் மெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட். திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா 30,000 ஏக்கர்ல வந்து இஞ்சி பயிரிடப்பட்டிருக்காங்க. அதுல இருந்து ஒரு காஃப் மெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வாயில வந்து நீங்க போட்டீங்கன்னா வாயில வந்து சப்பி சாப்பிட தேவையில்ல, தானா வந்து உருகிடும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த காஃப் மெல்ஸ். அது இஞ்சி தான் ஒரு பேஸ் ப்ராடக்ட். அதுக்கு நேரடியாக நீங்க அந்த இஞ்சி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கசக்கும். ஆனா இந்த மெல்ஸ் மூலியமா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப தொண்டைக்கு எதமா இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு தொண்டையிலோடைய இருக்கக்கூடிய புண்ணு, அப்புறம் வந்து இரும்பல், தொண்டை கரகரப்பு இது எல்லாமே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஜிஞ்சர் காஃப் மெல்ஸ் ப்ராடக்ட். இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். இது வாயில போட்ட உடனே கரைஞ்சிரும். அதில் தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவையும் இருக்காது. மிகப்பெரிய அளவில் இதை பிராண்டிங் பண்ணி குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இதை கொண்டு போனீங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிஸ்னஸை இதுலேருந்து நம்மளால உருவாக்க முடியும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்டோடைய ப்ரொடியூஸ் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே விளையக்கூடிய மரவள்ளி கிழங்கு தான். 15,000 ஏக்கர்ல மரவள்ளி கிழங்கு வருது. அதுலேருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் மரவள்ளி கிழங்கு வளருது. மரவள்ளி கிழங்குல இருந்து 4 ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சீசி பிரெட், 2 வந்து கார்பன் இங்க், 3வது வந்து பிளாங்க் டெக்கரேஷன், 4வது வந்து பெயிண்ட். இது ஒன்றுத்தையும் ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சீசி பிரெட். சீசி பிரெட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், அதாவது மேற்கத்திய நாடுகள் இந்த சீசி பிரெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பாப்புலரான ப்ராடக்ட். இது ஆனால் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெட் தயாரிப்பிடும் போது நடுவில் சீஸ் வைத்து தயாரிக்கிறது தான் இந்த சீசி பிரெட். இந்த சீசி பிரெட்ல பெரும்பாலும் மைதாவில் தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மைதாவில் தயாரிக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து மரவள்ளிக்கிழங்கு மாவுல இருந்து நம்மளால தயாரிக்க முடியும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த கொள்முதல்ல ஒரு 2000 டன் எடுத்துட்டு இதுல தயாரிச்சோம்னா ஒரு பிரெட் பாக்கெட் 600 கிராம் கிட்டத்தட்ட 350 ரூபாய்க்கு இதை வந்து விற்பனை செய்யலாம். ஏன்னா இது வந்து சீஸ்லாம் உள்ள பில்டினா இருக்கிறதுனால இது வந்து சூப்பரா வாங்குவாங்க. ஆண்டுக்கு வந்து 20 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு பிசினஸ் நம்மளால உருவாக்க முடியும். அடுத்தது வந்து மரவள்ளி கிழங்குல இருந்து பிளாங்க் டெக்கரேஷன் உருவாக்கலாம். இது இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதான் பிளாங்க் டெக்கரேஷன் பேரு. அது வந்து ஒரு பூசணிக்காய் மாதிரியான ஒரு வடிவத்தை இந்த மரவள்ளி கிழங்கு மாவுல இருந்து நம்மளால உருவாக்க முடியும். அதை வந்து உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல இருந்து நீங்க இந்த பூசணிக்காய் மாதிரி, மாங்காய் மாதிரி, அப்புறம் வந்து வாழைப்பழம் மாதிரி, அண்ணாச்சி மாதிரி சில பிளாங்க் ப்ராடக்ட்ஸை உருவாக்கலாம். இது ஆர்கானிக்கா இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து வச்சு விளையாடுறதுக்கு ஈஸி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளாங்க் ப்ராடக்டை வாங்கிட்டு அதுக்கு கலர் கொடுப்பாங்க, டெக்கரேட் பண்ணுவாங்க, பல விதமான வண்ணங்களை அதில் வரைவாங்க, சில பொம்மைகளை வரைவாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஏன்னா இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அதிகமாக பயன்படுத்துறாங்க. நம்ம ஊர்ல இதை வாங்குவாங்களான்னு தெரியல. இது டப்போக்கா, அதாவது மரவள்ளி கிழங்கு மாவுல இருந்து இது தயாரிச்சு நம்ம சந்தைப்படுத்தலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பெயிண்ட். இது எப்படின்னா, பொதுவாக வந்து பெயிண்ட் தயாரிக்க 3 விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று கலரண்ட், இன்னொன்று வந்து சால்வெண்ட், இன்னொன்று வந்து பைண்டர்ஸ். இந்த 3 பொருட்களில் வந்து பெரும்பாலும் சிந்தட்டிக் பெயிண்ட் தான் உருவாக்குறாங்க. இதில் நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் பெயிண்ட்டை மரவள்ளி கிழங்கு மாவுலேருந்து உருவாக்கலாம். அதில் வந்து சால்வெண்ட்டும் பைண்டரும் இருக்கிறதுனால
பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்தே இது பெரும்பாலும் தயாரிக்கிறாங்க. மாற்றா இந்த சால்வெண்ட்டுக்கு பதிலாக மரவள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை பயன்படுத்தலாம். இதுக்கு பைண்டரா தண்ணீரை பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் நிறத்துக்காக இலைகள், அப்புறம் பூக்கள், பழங்கள், இந்த மாதிரி தாவரங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த கலர்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி பண்ணோம்னா இதுவே பிளான்ட் பேஸ்ட் பெயிண்ட் அப்படின்னு நம்ம உருவாக்கலாம். இந்த பிளான்ட் பேஸ்ட் பெயிண்ட்டுக்கு, நான் சிந்தட்டிக் பிளான்ட் பேஸ்ட் ஆர்கானிக் பெயிண்ட்டுக்கு வந்து குளோபல் மார்க்கெட் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்தியாவில் இருக்குன்றதை விட யூரோப் மாதிரி கண்ட்ரீஸில் வந்து இது மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. இது வந்து ஃபிலிம் ஷூட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஷூட்டிங் செட்லலாம் இந்த பிளான்ட் பேஸ்ட் பெயிண்ட்டை மிக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஷூட்டிங் பண்ணும்போது இப்போ அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரெகுலர் பெயிண்ட் வச்சோம்னா அந்த நெடி வரும். அந்த நெடி வந்துச்சுன்னா அங்கே ஷூட்டிங்கில் ஆளுங்க நிற்க முடியாது. அதே பிளான்ட் பேஸ் பெயிண்ட் போட்டிங்கன்னா நெடி வராது. அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் பயன்படுத்தலாம். அதே மாதிரி குழந்தைங்க இருக்கக்கூடிய ரூம்ஸில் பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து க்ரஷில் பயன்படுத்தலாம், நர்சரிஸில் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை பயன்படுத்தலாம். 1 லிட்டர் பிளான்ட் பேஸ் பெயிண்ட் வந்து 3000 ரூபாய்க்கு கொண்டு போய் விற்க முடியும். இது மூலியமா பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிசினஸை நம்மளால உருவாக்க முடியும். கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா மரவள்ளிக்கிழங்குல இருந்து கார்பன் இங்க். இது வந்து என்னன்னா, மரவள்ளிக்கிழங்குல உள்ள இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலரா இருக்கக்கூடியதுல இருந்தா நமக்கு மாவு கிடைக்குது. பட் ஆனா அந்த மேல் தோல் பெரும்பாலும் தூக்கி தான் போடுவோம். அந்த மேல் தோலை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த கார்பன் இங்க் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட். அது வந்து நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி அந்த பழைய ஐடியாஸ்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த பிளாங்க் டெக்கரேஷன், பெயிண்ட், சீசி பிரெட், இதெல்லாம் அதுக்குண்டான மரவள்ளிக்கிழங்கு எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்பொழுது அந்த கிழங்கை பயன்படுத்திடுவோம், மேல் தோலை எடுத்து தூக்கி போட்டுருவோம். அந்த தோலை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் நீக்கிட்டு அதை கார்பனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் படி நீங்கள் பண்ணீங்கன்னா தயாரிக்கக்கூடிய பொருள் தான் இந்த கிராஃபைட் கார்பன் இங்க். இதோட சேர்க்கறதுக்கு வந்து அரபிக் பிசின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்டையும் எத்தனாலையும் சேர்த்து இந்த கார்பனைசேஷன் மூலியமா வரக்கூடிய அந்த தோல்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்டையும் சேர்த்து இந்த கார்பன் இங்கை தயாரிக்கலாம். இது உங்களுக்கு டீட்டெயிலான ப்ராஜெக்ட் வேணும்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுப்புகிறோம். இதை வந்து பிரிண்டிங்ல யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இது வந்து குறிப்பாக ஒரு எம்எஸ்எம்இ பிஸ்னஸாக சின்ன சைஸில் ஆரம்பிக்க முடியும். 25 ml கொண்ட இந்த பாட்டில் வந்து கிட்டத்தட்ட 35 ரூபாய்க்கு விற்க முடியும். அதே சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்லேருந்து பல கோடி ரூபாய் ஒன்றான வருமானத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும். இப்படி நம்ம திருச்சியில் பல ஐடியாக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் அதை வந்து நடைமுறைப்படுத்துவீங்கன்னு நம்புகிறோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து கோயம்புத்தூர். விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.